Hi friends, welcome to MEP tutorial. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா Revitல இருந்து எப்படி CAD எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ நம்ம கிளாஸ்க்கு போற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க फ्रेंड्स யாராவது புதுசா Revit லேர்ன் பண்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப கிளாஸ்க்கு போறோம். கிளாஸ்க்கு போற முன்னாடி இப்போ நான் Revitக்கு வந்து இப்போதான் புதுசு. சோ எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஃபைல் வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ஒரு PDF லிங்க் கீழ அட்டாச் பண்றேன். அதை வச்சு நீங்க ரெஃபர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். அதே தான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இது ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. யாருக்காக வேணும்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வாங்க இப்போ கிளாஸுக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ Revitலேருந்து எப்படி நம்ம வந்து ஆல்ரெடி இருக்க Revit லிங்க்ஸ் எல்லாம் நம்ம லிங்க்கை எப்படி அட்டாச் பண்ணுறது அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்புறம் CAD ஃபைலை Revitக்குள்ளே அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படின்ற வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு Revit இருக்குது. Revitலேருந்து CAD எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேஜராக எதில் இருக்கும் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது ஃபார் பிகினர்ஸுக்கு தான். ஏன்னா இது வந்து ஒரு ஓவர் வியூவாக தான் சொல்ல போகிறேன். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக ஒரு CAD ஃபைலை Revit வியூவில் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்க இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் DWG ஃபார்மேட் ஃப்ரம் Revit. ஸ்டெப் 1 என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம Revit டேப் இருக்கும். அதிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனு, அதில் CAD ஃபார்மேட் DWG ஃபார்மேட் இருக்கும். அதில் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அதான் கீழே இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ Revitல பார்க்கலாம். இப்போ Revitல பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஒரு ஷீட் வியூ இருக்குது. சில இதில் வந்து நம்ம எப்படின்னா Revitலேருந்து டேரெக்டாக நம்ம ஷீட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஒரு சில ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணுவோம்னா அதை CAD-ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் CAD-ல அப்படின்றத வச்சு நம்ம வந்து CAD-லேருந்து டேரெக்டாக பிரிண்ட் கொடுப்போம், இல்லைனா PDF மாற்றுவோம். ஓகே, அப்படிப்பட்ட கேஸுக்கு வந்து நம்ம Revitலேருந்து DWG கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும் Autocad ஃபைலாக. அதை எப்படி பண்ணுறதுன்னா இங்கே Revit சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா CAD ஃபார்மேட்டில் போனீங்கன்னா DWG. இதுதான் நான் வந்து PDFல சொல்லியிருப்பேன். Revitல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வரணும், அதில் CAD ஃபார்மேட்ஸ், அதில் DWG ஃபார்மேட். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த வியூ வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். CAD ஃபார்மேட் DWG கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நமக்கு வந்து 3 டாட்ஸ் இருக்கும். இதான் செட்டப்பு. ஆக்சுவலாக வந்து பிகினிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் சாம்பிளாக ஒரு 3 ஸ்டெப் மட்டும் பார்த்தா போதும். பட் வந்து டீட்டெயிலாக தெரியணும்னா நம்மளோட கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம BIM கோஆர்டினேட்டர் வந்து ஒரு செட்டப் ஃபைல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இது நீங்கள் இது கீழே வரும் அந்த செட்டப்பு. அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன நமக்கு செட்டிங் வேணுமோ ஆல்ரெடி அது உள்ளே இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டாக மாற்றிடலாம். இல்லை நான் பிகினிங் ஸ்டேஜ் தான், எனக்கு ஜஸ்ட்டு வந்து இந்த வியூவை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும், லேயர் இதெல்லாம் ரொம்ப எனக்கு மாற்ற வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 செட்டிங்ஸ், இந்த 4 செட்டிங்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த செட்டிங்ஸ் தான் நமக்கு வந்து செட்டப் வந்து ஆல்ரெடி BIM கோஆர்டினேட்டர் கொடுப்பாங்க. இதை மாற்றணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபைல் கொடுப்பாங்க. அந்த ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதிலே எல்லா செட்டப்பும் வந்துடும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜுக்கு இதெல்லாம் வேண்டாம். ஸோ அதை நம்ம அடுத்த கம்மிங் கிளாஸில் பார்க்கலாம். லேயர்ஸ், லைன்ஸ், பேட்டர்ன்ஸ், டெக்ஸ்ட் அண்ட் ஃபாண்ட்ஸ் இதை அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். கலர்ஸ்லேருந்து வாங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பேசிக்காக இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஜென்ரலாக என்ன பண்ணணும்னா ட்ரூ கலர் கொடுத்துருங்க. அது இண்டஸ் கலரில் இருக்கும். நம்ம ட்ரூ கலரை செக் பண்ணணும். இதெல்லாம் நான் PDF சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ட்ரூ கலர் கொடுத்துருங்க. அடுத்து சாலிடில் வந்து ACIS சாலிட்ஸ் வச்சுக்கோங்க. இது 3D வியூ எக்ஸ்போர்ட் பண்ண மட்டும்தான். நம்ம மோஸ்ட்லி இப்போ Revitல ஒர்க் பண்ணுறதுனால 3D வியூ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். ஏதாவது ஷீட்டில் வந்து ஒரு 3D வியூ வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து இந்த ACI சாலிட் கொடுங்க. இல்லை ரெண்டில் எது கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ACIS சாலிட்ஸ் கொடுத்துக்கோங்க. யூனிட்ஸில் வந்து டிஃபால்ட்டாக அதில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அது எதுவுமே மாற்றாதீங்க. ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமானது. இதில் வந்து என்ன முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஒரு செக்ஷன், மற்றதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இங்கே இருக்க டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை மட்டும் இந்த எக்ஸ்போர்ட் செக்கிங்கில் இருக்கும், நீங்கள் அன்செக் பண்ணிடுங்க. இது என்ன ஆகுன்றதை நான் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா வித்தவுட் எக்ஸ்போர்ட் வியூ வச்சு இதை அன்செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இது வெர்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ மேக்ஸிமம் பாசிபிள் எந்த லோயஸ்ட் வெர்ஷனோ அந்த வெர்ஷனை கொடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே சென்ட் பண்ணுற ஆளுங்கக்கிட்ட லேட்டஸ்ட் இருக்குமான்னு தெரியாது. ஸோ லோயஸ்ட் வெர்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக அதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துக்கலாம். 17 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 7 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்த பிறகு இந்த செட்டப் நம்ம பண்ணியாச்சு. அடுத்து வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நிறையா ஷீட்ஸ் இருக்குது.
இப்போ நீங்கள் எந்த வியூவில் வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த வியூ மட்டும்தான் ஃபஸ்ட்டு இது எக்ஸ்போர்ட் பேஜில் ஒரே ஒரு இது தான் செலக்ட் ஆகும். இல்லை எனக்கு வந்து நிறையா ஷீட் வியூ இருக்குது, அட் டைமில் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸ்போர்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இன் செஷன் வியூஸ் பெஸ்ட் ஷீட் செட் அப்படின்னு இருக்கும். அதாவது எந்தெந்த ஷீட்டெல்லாம் வியூஸ்லாம் நீங்கள் ஷீட்டில் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இதில் வரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷீட் தான் வச்சுருக்கேன். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 ஷீட் இருக்குது எனக்கு. ஓகேவா, இந்த 2 ஷீட்டையும் நான் இப்போ அட் டைமில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா வியூஸ் இன் ஷீட்ஸ்ன்னு இருக்கும். வியூஸ் இந்த மாடல் ஆல் த வியூஸ் அண்ட் ஷீட்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா மாடலு ஷீட்டு எல்லாமே சேர்ந்து வரும். வியூஸ் இந்த ஷீட்டுன்னு இருக்கும். அப்படின்னா எந்தெந்த வியூலாம் ஷீட்டில் இருக்கோ அந்த ஷீட்ஸ் மட்டும் இதில் காட்டும். ஓகேங்களா, இதை நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வியூ இந்த ஷீட் அப்படின்னு நம்ம மாடல் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஷீட்ஸ் அண்ட் மாடல் கொடுத்துருக்கேன். அப்போ என்னென்ன வியூஸ் இருக்கோ இதில், என்னென்ன மாடல் இருக்கோ, என்னென்ன ஷீட்ஸ் இருக்கோ எல்லாமே இதில் வந்து காமிச்சிடும். ஓகேங்களா, எனக்கு இப்போ ஷீட்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ நம்ம ஷீட்ஸ் இந்த மாடல் அப்படி கொடுத்தா எனக்கு மொத்தமே 3 ஷீட்ஸ் தான். ஓகேங்களா, நான் வந்து 2 ஷீட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஷீட் மட்டும் கிளிக் பண்ணேன், 3வது வேண்டாம், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தானே. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பார்ட் வந்து அதுக்கு தான் எத்தனை வியூவில் அட் டைமில் என்னென்ன வியூவை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு இந்த செஷன். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எந்த லொக்கேஷன் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை டெஸ்க்டாப் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் டெஸ்க்டாப்பில் கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் ஃபைல் அதில் எக்ஸ்போர்ட் ஃபைல் கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி இருக்கிறத டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, அந்த எக்ஸ்போர்ட் ஃபைலில் வந்து இப்போ வந்து நான் சாம்பிள் ஃபைல் ஃபார் ப்ராக்டிஸ் போட்டு எக்ஸ்போர்ட் ஃபைல் ரீநேம் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் ஃபைல் கொடுத்துட்டு இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட் ஃபைலில் அன்செக் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஞாபகம் அந்த பாயிண்ட் எக்ஸ்போர்ட் நான் அன்செக் அங்கே பண்ணதுனால இங்கே அன்செக்லாம் இருக்குது. இது என்ன அர்த்தம்னா நம்ம ரிவிட் ஃபைலில் வந்து பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் லிங்க் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரக்சர்லாம் லிங்க் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது எல்லாமே தனித்தனி ஆட்டோகேட் ஃபைலாக மாறிடும். நீங்கள் இதை வந்து செக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது லிங்க் பண்ண எல்லா ஃபைலும் வந்து தனித்தனி கேடாக மாறிட்டு நமக்கு லிங்காக இருக்கும். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு பண்ண வேண்டாம், நம்ம வந்து அன்செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்போர்ட் ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. இது வந்து செக்இன் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே கொடுத்துறேன். எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ஷீட் கம்மின்றதுனால ஈஸியாக எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனில் போய் பண்ணால் இப்போ வந்து நமக்கு 2 ஷீட் கொடுத்தோம், 2மே எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டில் பிளாக்கில் என்னென்ன நம்ம பிக்சர் இருக்கோ அந்த எல்லா பிக்சரும் தனியாக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் யாருக்கா சென்ட் பண்ணணும் அந்த ஃபைல் அப்படின்னும் போது இந்த இமேஜோட சேர்த்து தான் சென்ட் பண்ணணும். அப்போ தான் டைட்டில் பிளாக்கில் அந்த இமேஜ் தெரியும். ஓகேங்களா, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆட்டோகேட் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த இதில் என்ன இருந்துச்சோ அது எல்லா வியூஸும் இதில் வந்துருச்சு. அதில் என்ன கலர் இருந்துச்சோ அந்த கலரு பைப் கலர் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ இந்த கலர் அப்படியே வரணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே இருக்க கலர் அப்படியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கலர்ஸில் வந்து ட்ரூ கலர்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இங்கே என்ன கலர் இருக்கோ அதே ஃபைல் வந்து அங்கே நமக்கு வரும். ஸோ இதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் வியூஸை எடுத்து விடணும். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் வியூஸ் எடுத்து தான் விட்டுருக்கோம். அதனால தான் என்னாச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க் பண்ணியிருக்க ஃபைல் பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஆர்டிஸ்ட் 2 ஃபைல் லிங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும்போது நம்ம பண்ண ஷீட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. அந்த லிங்க்டு ஃபைல் தனியாக வரல. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இங்கே செக்இன் கொடுக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செக் அவுட் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். இதே வந்து செக்இனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்றதை அதையும் பார்ப்போம். பாருங்கள், இந்த ஃபைலே வந்து மற்ற செட்டிங்லாம் அப்படியே இருக்கட்டும், அதை எதுவும் மாற்ற தேவை கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க, ரிவிட் ஃபைலை க்ளோஸ் பண்ணோன்னா அதே ஃபைல் தான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு சேவிங்கில் இருக்கும். என்ன செட்டிங் மாற்றினோ அது அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் மாற்ற வேண்டாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் வச்சா போதும். அடுத்து இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து செக்இன் பண்ணிடுறேன். செக்இன் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இதே 2 ஷீட் இருக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து இது உள்ளே வந்து செக்இன் மட்டும் போட்டுக்கிறேன். செக்இன் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஷீட்ஸ் அதிகமாக உங்களுக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்கும்.
ஸோ எக்ஸ்போர்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபைல் இப்படி லோடாக இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இமேஜ் தான் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும் நம்ம ப்ரீஸாக சொன்னது. இப்போ பார்ப்போம். ஓகே, செக்இன் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை டிடபிள்யூ வந்திருக்கு பாருங்க. இத்தனை டிடபிள்யூ அங்கே என்னென்ன வியூ இருக்கோ எல்லாமே தனித்தனியாக நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது நமக்கு வேண்டியது 2 ஃபைல்ஸ் தான். அந்த செக்இன் பண்ணாதனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் செக்இன் எடுத்து விட்டேன். ஸோ 2 ஃபைல் மட்டும் வந்துச்சு. இப்போ வந்து செக்இனோட பண்ணதுனால அங்கே இருக்க எல்லா பார்ட் பிளான் இண்டிவிஜுவல் இதுவுமே வந்து ஸ்ட்ரக்சர் ஃபைலு, ஆர்டிஸ்ட் ஃபைலு, அப்புறம் ஃப்ளோர் பிளான் உள்ளே இருக்க என்னென்ன வியூலாம் உள்ளே தனித்தனியாக எடுத்து வச்சோமோ இங்கே பாருங்கள். சாரி, இதில் பார்த்திங்கன்னா இந்த வியூஸ்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே நமக்கு வந்து தனித்தனியாக எக்ஸ்போர்ட் ஆகி ஒரு ஃபைலில் லிங்க் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எப்போயுமே வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் டிடபிள்யூஜி இந்த 3 டாட்ஸில் வந்துட்டு நம்ம ஜெனரலில் வந்து இதை வந்து அன்செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா இது மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் பிளான், இதெல்லாம் தனித்தனியாக ஆகிடுச்சு. வியூஸ்லேருந்து எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வந்துச்சு. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஃபைலு. ஸோ அந்த இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். இப்போ வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அவங்களே வந்து செட்டப் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபார் வந்து பிகினர்ஸ்க்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அப்கமிங் வீடியோஸில் இதே மாதிரி ரிலேட்டட் வீடியோ நிறையா போட போகிறோம். சர்வீஸ் ரிலேட்டடாகவும் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. ஸோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.